இன்றைக்கி நம்ம வித்தியாசமான சுவையில் கொத்தரங்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொத்தரங்காயில் சைடில் காம்பு இருக்கும், எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு கடாயில் கொஞ்சமாக உப்பு மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 10-15 நிமிஷத்தில் வெந்துடும். இப்போ இன்னொரு கடாயில் கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் போட்டு தாளிச்சிக்கோங்க. அதுலேயே ஒரு 2 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது வதங்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு மசாலா ரெடி பண்ணிப்போம். 1/4 கப்பு தேங்காய், 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 3ஐயும் போட்டு கொஞ்சம் கரக்கரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற கொத்தரங்காயை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதோடையே நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் மசாலாவையும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிங்கன்னா எல்லாம் ஒன்றா சேர்ந்து சுவை டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ஒரு கொத்தரங்காய் பொரியல் ரெடி. இது ஒயிட் ரைஸோடு அப்படியே போட்டு சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். ரசம், சாம்பார், வெத்த குழம்பு எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ். கண்டிப்பாக பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.